அடுத்ததாக இன்றைக்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசனம் என்னென்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். படைத்தவொன்னே அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுறாங்க. மீறின பிறகு அவங்க விரட்டப்பட்டார்கள். அப்புறமேலு அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டாங்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் வழங்கி வச்சுருக்கிறோம். இந்த விஷயத்தை அல்லாஹ் வந்து 2வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஃபத்தலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். இப்போ தாப அலைஹி, அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார். இன்னஹு ஹுவ தவாபுர் ரஹீம், அல்லாஹ் வந்து மன்னிக்கிறவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். இது 2வது சூறாவில் 37வது வசனம். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சிட்டாங்கல்ல, மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு சில வார்த்தைகள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானா. அந்த வார்த்தை எது? சில வார்த்தைகளை சொல்லி மன்னிப்பு கேட்டார் இல்லையா, அந்த வார்த்தை எதுன்னு சொன்னால் சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் இருக்குது. அந்த ஹதீஸுகளை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, இதை சொல்லி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டாங்க. இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் வந்து எல்லா மீளாது மேலகள்லையும் பயான்கள்லையும் சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் தான். அது என்ன ஹதீஸ் என்று கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சான்னா, பாவம் செஞ்சவனை அவர் என்ன கேட்டாராம், பாவம் செஞ்சிட்டார். பாவம்னா அந்த மரத்தை நெருங்கிறது தான். மரத்தை நெருங்க வேணாம்னு அல்லாஹ் சொன்னால் அது நெருங்கிட்டார். அல்லாஹ் அந்த பாவத்தை செஞ்ச உடனே, யா ரப்பி அஸ்அலுக பி ஹக்கி முஹம்மதின் லமா கஃபர்தலி, முகம்மதுடைய பொருட்டால் கேட்குறேன். பாவம் செஞ்சோன்னு அல்லாட்ட கேட்குறாராம், முகம்மதுடைய பொருட்டால் கேட்குறேன், என்னை நீ மன்னித்து விடு அப்படின்னு அல்லாட்ட கேட்குறார். அப்போ அல்லாஹ் கேட்குறானா, யா ஆதமே இப்போ கைஃப் அரஃப்த முகமதன், முகமதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? மகளுக்கு நான் இன்னும் படைக்கவே இல்லையா அவரை, நான் இன்னும் முகமதை படைக்க, உன்னை தான் முதலாக படைச்சிருக்கிறேன், முகமதுன்னு ஒரு ஆளை இன்னும் படைக்கவே இல்லை, உனக்கு எப்படி முகமதுன்னா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டானா. அல்லாஹ் கேட்டானா. அதுக்கு அவர் என்ன சொன்னாராம், இறைவா நீ வந்து என்னை படைத்த உடனே, உன்னுடைய கையால் என்னை படைத்து உன்னுடைய ரூஹை ஊதிய உடனே என் தலையை உயர்த்தி பார்த்தேன். உயர்த்தி பார்த்தால் ஃபராய் தொலா கவாய்மல் அரிசி, அரசுடைய தூண்கள் மீது எழுதப்பட்டிருந்தது மக்தூபன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அரசுடைய தூணை பார்த்தேன், அரசில் என்ன எழுதியிருக்கு, லா இலாஹ இல்லல்லான்னு முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதியிருக்குது. அப்போ நான் விளங்கி கொண்டேன், உன் பேரோட ஒரு ஆள் பேரை சேர்த்துருக்கிறியானால் அவர் முக்கியமான ஒரு ஆளை தான் இருப்பாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அவன் எழுதிவிட்டு அரசில் முகமது ரசூலுல்லாஹ் எழுதிருந்துச்சான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்போயே பார்த்துக்கிட்டார், நோட் பண்ணிக்கிட்டாரு. படைச்ச உடனே செஞ்சிருச்சு, அல்லாஹ்வுக்கு ஒரு நெருக்கமான ஆள் முகமது, யாரோ ஒருத்தர் இருக்கார் போல இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டாராம். அப்போ நீ அன்னக்கலம் துலுஃபிலா இஸ்மிக்க இல்லா அஹப்பல் ஹல்கிலேயே, உன்னுடைய படைப்பில் ரொம்ப விருப்பமான ஒரு ஆளைத்தான் நீ உன்னோட சேர்த்து எழுதியிருப்பாய். அரசிலேயே உன் பேரோட சேர்த்து அவர் பேரையும் எழுதி வச்சிருக்கிறாய், ஆனால் அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள்னு சொன்னோன்னே உடனே நல்லா சொன்னானா, சதக்த யாதம், ஆதமே நீ உண்மையை சொன்ன, கரெக்டாக சொல்லிவிட்டேன், கண்டுபிடிச்சி விட்டேன் நல்லா சொன்னானா. சொல்லிவிட்டு இன்னஹு லஹபுல் ஹல்கி இலைய, அவர் வந்து படைப்பினங்கள்லையே எனக்கு ரொம்ப விருப்பமானவர் அவர் தான், அவர் பொருட்டாலும் என்னிடத்தில் துவா செய்யி, துவா செஞ்ச காரணத்தினால் இப்போ கது கஃபர் துலக்க, உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். ஒலவுலா முகமதுன், முகமது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மா ஹலக் துக, உன்னையும் படைச்சே இருக்க மாட்டேன். இந்த முகமதுன்னு ஒரு ஆளை படைக்கிறதுக்காகத்தான் உன்னை படைச்சி, உன் வழியாக அவர் வந்து பிறக்க வேண்டும் என்பதற்கு தான் உன்னையே படைச்சதே, அதுக்கு தான் அவருக்கு தான் படைச்சேன்னு அல்லாஹ் சொன்னான். இப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஹாக்கிமில், பைஹக்கியில், இன்னும் பல நூல்களில் இடம்பெற்றிருக்குது. இந்த எல்லா நூல்கள்லையுமே இந்த கருத்தை வந்து பார்த்துட்டு அறிவிப்பாளர் பார்ப்போம். இந்த பேசிக் சரியாக இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த உலகம் அல்லாஹ் படைத்தது ரசூலுல்லாஹ் படைத்தான். உலகத்தை படைத்தது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் படைத்தான்ங்கிற கருத்தை இந்த ஹதீஸ் மூலம் சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது? முகமது இல்லாவிட்டால் ஒன்றையே படைச்சிருக்க மாட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தது எதை கொண்டு தான்? முகமதுக்காகத்தான் படைச்சேன்னு சொன்னதாக இந்த ஹதீஸ் வருது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் கூட வருது, அதையும் பார்த்துட்டு அதுக்கு உள்ள வழக்கத்து போவோம். இன்னொரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வந்து வஹி அறிவிச்சானா. ஈசா நபிக்கு என்ன அறிவிச்சான்னு கேட்டால், ஆமீன் பி முஹம்மதின், நீ முகமதை நம்பணும், முகமதை ஈமான் கொள்ள வேண்டும். ஒவ்வொருமன் அதிரக்கஹுமின் உம்மத்திக்க, உன்னுடைய உம்மத்துகளில் யாரெல்லாம் முகமதை அடைகிறார்களோ அவர்களும் ஐயுமினு பிஹி, அவரை நம்ப வேண்டும். ஃபலவுலா முஹம்மதுன், முகம்மது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மா ஹலக்து ஆதம், ஆதமே நான் படைச்சிருக்க மாட்டேன். உலவுலா முஹம்மதுன், முகமது இல்லை என்று சொன்னால் மா ஹலக்துல் ஜன்னா, சொர்க்கத்தையும் படைத்திருக்க மாட்டேன். உலன்னார, நரகத்தையும் படைத்திருக்க மாட்டேன். வழக்கது ஹலக்துல் அரிச அலல் மாய், தண்ணீரின் மீது நான் வந்து அரிசை நினைஞ்சேன், அரசை வந்து அமைத்தேன். நான் என்னுடைய சிம்மாசனத்தை வந்து அரசில் அமைத்து கொண்டேன். அமைச்ச உடனே ஃபொல் தரப்ப அது வந்து ரொம்ப தடுமாறியது. உடனே கத்தப் தலகி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதினேன். இப்போ சக்கன
அது அமைதி ஆயிடுச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அரசில் எழுதின உடனே அது இதாகிடுச்சிங்கிற மாதிரி ஒரு மனிதன் மாதிரி இல்லை கற்பனை பண்ணி செஞ்சுக்கிருக்காங்க. ஆகண்டா ஆகக்கூடிய இறைவன் வந்து இப்படிலாம் செஞ்சான்னு சொல்லி இப்படி ஒரு அதிசயம் என்ன செய்கிறாங்கன்னா, இது இப்னு அப்பாஸ் சொன்னதா, ரசூலுல்லாஹ் சொன்னதில்லை. ஈசா நபிக்கு வஹி அறிவிச்சு இவருக்கு எப்படி தெரியும்? இப்னு அப்பாஸ் அவருடைய கருத்தை தான் சொல்லுகிறார். இதுவும் ஹாக்கிமில் வருகிறது. இந்த மாதிரி கருத்துப்பட உள்ள ஹதீஸுகளை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சுங்கிற ஒரு வாதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கப்பட்டதே ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் தான் என்கிற ஒரு ரெண்டாவது வாதத்தை வைக்கிறார்கள். இந்த கருத்தில் வந்து இவங்க இந்த எழுதி வச்சதை அடிப்படையாக வச்சு பயான்கள் பண்ணி கேட்டுக்கிட்டு நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம புலவன்மார்கள் தமிழில் உள்ள புலவர்கள் கூட அந்த கருத்தில் நினைஞ்சிருக்காங்க. பாடல்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க? இப்போ உமரு புலவர்னு அந்த சீரா புராணம் எழுதியிருக்காரு. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுன்னு சொல்லி சீரா புராணம்னா உங்களுக்கு மேலே அம்பட்டு பொய் கற்பனை தான், சும்மா பேரை வச்சுக்கிட்டு இல்லை அதெல்லாம் சேர்த்து எழுதியிருக்கிறார். அந்த சீரா புராணத்தில் சொல்கிறாரு, கலைமறை முகம்மதன்னும் காரணம் இல்லையாகில், முகம்மதுங்கிற அந்த காரணம் இல்லை என்று சொன்னால், உலகுண்டா அந்த உலகம், விண்ணுண்டா வானம், இரவின்னா சூரியன், திங்கள், சந்திரன், அப்போ ஒளிர் உடுக்கணம் என்னன்னு தெரியல, அப்புறம் சொர்க்கம், மலை, கடல், நதி, பாதாளம், வானவர் முதலாயும்மை நிலையறை படைப்பதில்லை என விரை நிகழ்த்தினானே. இதெல்லாம் ஆதம்கிட்ட அல்லாஹ் சொன்னானா, முகம்மதுன்னு ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் கடல், நதி, பாதாளம், சொர்க்கம், நரகம் ஒன்றையும் நான் படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட என்ன அல்லாஹ் சொன்னான் என்று இந்த சீரா புராணத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ்கிற பேரில் இதை ஒன்று எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இதில் இவங்களாம் என்ன வழங்கி வச்சுருக்காங்கன்னா, இந்த உலகம் படைக்கப்பட்டது எதுக்குங்கிறதுக்கு பல ஒட்டுமொத்த குரான் நமக்கு முன்னாடி நிற்கிறது. இந்த உலகம் படைக்கப்பட்டது எதுக்கு, நாம் எதுக்கு படைக்கப்பட்டோம், எல்லா மனிதர்களும் எதற்கு படைக்கப்பட்டோங்கிறதுக்கு தக்க காரணத்தை எல்லாம் சொல்லிவிட்டான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முகமதுன்னு ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு தான் உலகம் படைத்தோம், உருவாக்குறாங்க ஆகுன்னு முகமது உருவாக்கிட்டு போயிடலாமே, முகமது தான் உருவாக்குற அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தால் முகமதே ஆகுன்னா அவங்களுக்கு முகமதே வந்துட போகிறாரு. இத்தனை 1000 வருஷம் வரைக்கும் பல ஆளுகளை படைச்சு அதில் ஒரு எத்தனாவது தலைமுறையாக வந்து ஒருத்தரை பிறக்க வைக்கிறதுக்கு எல்லாம் படைச்சிருப்பாங்கிறது ஒரு லாஜிக் இல்லாத விஷயம். அதே மாதிரி வந்து நான் ஒரு நிபா பாட்டிலையும் வரும், நபி வழி நடந்தால் நரகம் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்கள். அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை ஒன்று வசனமாக படிப்பார். ஒளிமயம் வாய்ந்த நபி என்றேல் இந்த உலகம் இல்லை உயர் வானம் இல்லை என்று தெளிவாய் சொன்னான் இறைவன். சொன்னான் அவன்கிட்ட தெளிவாய் சொன்னான் நம் இறைவன். அந்த தீர்க்க தரிசியை போட்டுடுவோம். ஒளிமயம் வாய்ந்த நபி இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் இல்லை இந்த வானம் இல்லை என்று அல்லாவே சொல்லிவிட்டான். இப்படி இந்த பாடகர்கள் சொல்கிறாங்க, மௌலவிமார்கள்லாம் சொல்கிறாங்க, எல்லாரும் பயானில் பண்ணுறாங்க. அப்போ நம்ம விளங்க வேண்டிய என்னென்னு கேட்டால், முதல்ல இன்னொரு பாட்டு, பூமான் நபிகள் பிறக்காவிட்டால் உலகம் வந்த இருக்காது, அப்படி ஒரு பாட்டு. எல்லாம் இது நான் ஒரு பாடல்களில் இதுகள்லாம் வருது. பூமான் நபி இல்லாட்டி இந்த உலகம் வந்தே இருக்காது. அப்போ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதனால் மன்னிப்பு கேட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் நாமளும் உள்பட இப்போ நம்ம படைக்கப்பட்டது எதுக்காக படைக்கப்பட்டோம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக தான் படைக்கப்பட்டோமா, அந்த கான்செப்ட் சரிதானா என்பதையும் பார்க்கணும். அதில் வந்து நம்ம பல விஷயத்தை என்ன பார்க்கணும்னு கேட்டால், அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுக்காக தான் அந்த உலகை படைச்சான்னு வச்சுக்கிருவோம். பிறந்தவொன்னு உலகை தரிச்சிட வேண்டிய அவங்களுக்கு தானே படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் வந்துருச்சு. நோக்கம் நிறைவேற்றி விட்டது, இவருக்காகத்தான் படைத்தோம், இவர் இப்போ வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது நெஞ்சின உலகத்தை அழிச்சிருக்கணும். அதுக்கு பின் இந்த 1400 வருஷம் மக்கள் தேவையில்லையே, ரசூலுல்லாஹ்வுக்காக தானே படைச்சிங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கல்ல, அவங்க பிறந்துட்டாங்களா இல்லை, அதுக்கப்புறம் இது உலகம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த உலகம் படைச்சார்கள்னு சொல்வார்களே, ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு உலகம் அழிக்கப்பட்டிருக்கணும். இப்படி சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது வாயில் வந்து விட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம விளங்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த உலகம் அவங்களுக்கு தான் படைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், அந்த அன்றைக்கி வாழ்ந்த மக்களில் உலகத்தை கம்மியாக அனுபவிச்சது அவங்க தான். யாருக்கு படைக்கப்பட்டது அவங்க ஜாஸ்தியாக அனுபவிப்பாங்க. எனக்காகத்தான் இது படைக்கப்பட்டு எனக்கு தானே செய்யும், அரண்மனை அது இது நிறைய வசதிகள்லாம் இருக்குது. அன்றைக்கு வாழ்ந்த மக்கள்லே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை பயன்படுத்துனது எவ்வளோ ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கைத்து கட்டில் படுத்து கிடந்தாங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு மறுவேளை சாப்பாடு இல்லை, ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லை, இவ்வளவு வறுமை நிலையில் இருந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு இந்த துன்யாவுக்கு என்னென்னு கேட்டார்கள். ஒரு பயணியை மரத்தட்டில் நிழல் அனுபவிக்கிற ஒரு பயணியை போல நான். அப்போ இந்த உலகம் எனக்கு தான் படைக்கப்பட்டது, இந்த இவங்க கட்டுறாங்க, எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தை ரொம்ப ரொம்ப குறைவாக பயன்படுத்தி அனுபவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்காக தான் அந்த உலகத்தை படைச்சார்கள்னு சொல்வது எதுனால சொல்கிறாங்கன்னு விளங்கலை. இது ஒரு பெருமையா? ரசூலுல்லாஹ்வை வந்து அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறதுக்கு தான் அந்த மார்க்கம் வந்துச்சா? அல்லாஹ் வந்து எதற்காக இந்த மார்க்கத்தை தந்தான்னு கூட விளங்காமல் இப்படி செய்கிறார்கள்.
அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தானே அல்லாஹ் வந்து உலகத்தை படைத்தான். அப்படி படைச்சிருப்பானே ஆனால் அவங்கள வந்து அல்லாஹ் கண்டிக்க மாட்டான், அவங்கள எச்சரிக்க மாட்டான், அவங்கள வந்து என்ன செய்ய மாட்டான், அவங்கள நம்ம பார்வையில் பார்த்தோம்னா இன்சல்ட் பண்ணுற மாதிரி தெரியும். அப்படியான வசனங்களே நான் இறக்கியிருக்க மாட்டான். இறக்குனானா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்காக தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கும் போது அவருக்காக தான் அந்த ஒட்டுமொத்த உலகம் போது என்ன செஞ்சால் தான் என்னண்டா இந்த பூமியில் வந்து என்ன செஞ்சாலும் அவருக்கு தான் இந்த உலகமே, அவருக்காக படைக்கப்பட்டிருக்கும் போது என்ன செஞ்சாலும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடணும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் பல வசனங்கள் அவங்கள வந்து கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்னு கேட்டால் உலக 69வது சூறாவில் 44, 45, 46, 47 வசனங்களில் உளவு தகவல் அலைனா பதல் அகாவில், இந்த முகம்மது நம்ம பேரில் ஏதாவது ஒன்றை இட்டுக்கட்டி சொல்லிவிட்டார், நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக சொல்லிவிட்டார் என்று சொன்னால் லஹதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலது கரத்தால் பிடிப்பேன். அல்லாஹ் வந்து என்னுடைய வலது கரத்தை இறுக்கமாக பிடிப்போன்ற அர்த்தம். இடது கையால் பிடித்தா இப்படி கம்மியாக ஸ்ட்ராங்காக இருக்காது, வலது கையில் பிடிச்சா கொஞ்சம் வலுவாக இருக்கும். வலுவாக பிடிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. லஹதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலது கரத்தால் பிடிப்பேன்னா இறுக்கமாக பிடிப்பேன். சும்மல கத்தானா மின்ஹுல் வத்தீன், அதுக்கப்புறம் நாடி நரம்ப தரிச்சிருவேன். இந்த குரானில் இல்லாத ஒன்றை நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னேன்னு ஒரு வார்த்தையை அவர் சேர்த்து சொன்னாரே ஆனால் நான் இப்படி செஞ்சிருவேன். ஃபமா மின்கும் மின்னாகதே நனு ஹாஜிசீன், உங்களில் எவரும் அவரை தடுக்கக்கூடியவர்கள் கிடையாது, என்னிடமிருந்து அவரை காப்பாற்றக்கூடிய யாருமே கிடையாது, அந்த மாதிரி செஞ்சிருவேங்கிறான்லாம் 69 சூறாவில். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்காக தான் எல்லாம் அந்த உலகமே படைக்கப்பட்டுச்சுன்னா அப்படியான ஒருத்தட்ட இப்படி எல்லாம் பேசுவானா? அப்படியான ஒரு இடத்துல உள்ள ஒரு ஆள்கிட்ட வந்துக்கிட்டு ஏதாவது உன்னோட ஒன்று செஞ்சேன்னு வையே உன்னை வந்து அழிச்சு போடுவேன், எவனும் உன்னை காப்பாற்ற முடியாது, இப்படி எல்லாம் பேசுவான். அடிமைங்கிற ஒரு இடத்துல வச்சு தான் எல்லாம் பேசுகிறானே தவிர அவங்களுக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சுங்கிற ஒரு அடிப்படையில் எல்லாம் என்ன செய்யலை, அரசில் எழுதி வைக்கிற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அரசை நிப்பாட்டி வச்சுருக்கான், 6 அரசை நிப்பாட்டி வச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எழுதுகிற அளவுக்கு உள்ள ஆளாக இருந்தால் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருப்பானா? கடுமையாக எச்சரிக்கிறான். அதே மாதிரி வந்து 17வது சூறாவில் 73, 74, 75 வசனங்களில் சொல்கிறான், நாம் உனக்கு வகி அறிவித்ததை விட்டு வேறு பக்கம் திருப்புறக்கு பார்க்குறாங்க. உலவுலான் சப்பத்தினாக்க, நாம் உம்மை உறுதிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால் லக்கது கித்த தற்கனை இலகும் செய்யன் கலீலா, நீ கொஞ்சமாச்சு அவங்க சாஞ்சிருவ. ரசூலுல்லாஹ்ட்ட வந்துக்கிட்டு இது சரியில்லை, வேறு கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள், இந்த வகை கொஞ்சம் சிரமமாக இருக்குது எங்களுக்கு என்று கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் மாற்றி சொல்லிடுவோம் நினச்சாங்களாம். அல்லாஹ் அப்படி சொல்கிறான், லவுலான் சப்பத்தினாக்க, நாம் உம்மை உறுதிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால் லக்கது கித்த தற்கனை இலகும் செய்யன் கலீலா, கொஞ்சமாச்சு அவன் பக்கம் நீ சாஞ்சிருவாய், அப்படி சாயாமல் நான் உன்னை பலப்படுத்தி வச்சிருக்கிறேன் சொல்லிவிட்டு அப்படி நீ சாய்ந்து விட்டால் இதெல்லாம் அதக்கனாக்க உமக்கு சுவைக்க செய்து விடுவோம். லேஃபல் ஹயாத்தி லேஃபல் மமாத், வாழும்போது 2 மடங்கு தண்டனை, மரணிக்கும் பொழுதும் 2 மடங்கு தண்டனை, லேஃபல் டபுள் மடங்கு தண்டனையை உனக்கு நான் தந்து விடுவோம். சும்மலா தஜுலக்க அலைனா நசீரா, பிறகு நம்மிடத்தில் எந்த உதவியாலும் நீ காண மாட்டாய், நீ மாத்திரம் நாம் சொன்னதை விட்டு லேசாக வளைஞ்சி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து கொண்டாயான். அப்படி உன் மனசு விரும்பும் சமயத்தில் அவங்க நெருக்கடிக்கு ஆளாக்கும் போது விரும்பிடுறாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுறோம், கொஞ்சம் இதை தளர்த்தி விடுங்கன்னு சொல்லுவாங்க. இதை தளர்த்தினா கொஞ்சம் வருவாங்களேங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யும், மனசில் படும். அதெல்லாம் என்ன செய்கிறான், மனசில் பட்டாலும் மாற்றி விட்றான், உள்ளத்தை நான் உறுதிப்படுத்திடுறான். அதனால நீ செய்யலை, நீ இப்படி செஞ்சு இருந்தாயானால் 2 மடங்கு வாழும்போது 2 மடங்கு வேதனை, மரணிக்கும் போது மற்றவங்களாம் 1 மடங்கு, உனக்கு டபுள் மடங்கு. இப்படி வேண்டப்பட்ட ஒரு ஆளுக்கு இப்படியா, அவருக்கு தான் இந்த உலகமாக படைக்கப்பட்டிருக்கும் போது அவர்கிட்ட பேசுகிற பேச்சு இப்படியா இருக்கு? அவருக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னு கதை விடுறீங்க. அப்படி இருக்குமே என்று சொன்னால் அப்படியான ஒருத்தர் கொஞ்சம் முன்னப்பின்ன செஞ்சால் கூட என்ன செய்யும், நம்ம புள்ளன்னு வச்சுக்கிறோமே, புள்ள தான் ஒரு மனுஷன் வேண்டிய ஒரு ஆள், முன்னப்பின்ன செஞ்சால் கொண்டுருவோமா, டபுள் மடங்காக தண்டிப்போம், பேருக்கு தட்டுவோம், மிரட்டிவோம், அது வேற எச்சரிக்கை எப்படியா பண்ணுவோம்? அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்கிறான், டபுள் மடங்கு தண்டிப்பேன், வாழும்போதும் தண்டிப்பேன், மரணிக்கும் போதும் தண்டிப்பேன், உனக்கு உதவ யார் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய வேலையை செய்யக்கூடிய வேலையாள், என்னுடைய தூதர், என்னுடைய பணியாளர் என்கிற வகையில் தான் அல்லாஹ்வுடைய அந்த நடவடிக்கை இருக்குதே தவிர இவங்க நினைக்கிற அளவுக்கு சித்தரித்து காட்டுற அளவுக்கு இல்லை. அதை விளங்கிக்கிறோம். இது 17வது சூறாவில் 74, 75 வசனத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த சம்பவத்தை, உஹது போரில் அவங்களுடைய பற்கள் உடைக்கப்பட்ட உடனே வேதனை தாங்க முடியாமல் இவங்க எப்படி நபிக்கு ரத்த சாயம் பூசிட்டாங்க, இவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது. இதை சொல்ல நீ யார், அவன் ஜெயிப்பான் ஜெயிக்க மாட்டாங்கிற சொல்ல நீ யார், உன்னை வெட்டி இருந்தாலும் பல்ல உடைச்சிருந்தாலும் முடிவு நான் தான் எடுப்பேன், உன்னை அடித்தவனை கூட நான் வெற்றியை கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த ஒன்றும் கிடையாது, அதிகாரம்லாம் செலுத்தக்கூடாது, அடிமையாக தான் இருக்கணும்.
இப்படின்னு நல்லா 3வது அத்தியாயத்தில் 128வது வசனத்தில் எச்சரிக்கை பண்ணுறான். இது எதை காட்டுகிறது? இவங்க நினைக்கிற அளவுக்குலாம் எந்த நபியும் அல்ல அனுப்பலை. நபிமார்கள்னால் சொன்னதை போய் மக்கள்கிட்ட சொல்லணும், கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, அடிமைத்தனமாக இருக்கணும். அல்லாவுக்கு அடிமை என்பதை என்ன செய்யணும்? ஒவ்வொரு வினாடியும் அவங்க நினைத்து கொண்டே வாழ வேண்டும் என்பது தான் நபிமார்கள் அனுப்புடைய நோக்கம். அதே மாதிரி அந்த கண்ணும் தெரியாத குருடருடைய சம்பவம் நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த காலத்தில் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யார்? உயர் சாதிக்காரங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் ரசூலுல்லாவை மறுக்கிற நோக்கம் கிடையாது. ஏன்னா இவர் பொய் சொல்லாத ஒரு ஆள், இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துருக்குறோம், பொய் ஃப்ராடு அந்த மாதிரி ஏமாத்திரலாம் விட்டு கிடையாது, அது இவர் ஏற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னென்னு கேட்டால் இவர் எல்லாரையும் சமம்ங்கிறார். அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து என்ன, குறைசிகளுக்கு இருந்த பஞ்சாயத்து என்னென்னு கேட்டால் நம்மளையும் நமக்கு அடிமையாக இருக்கிறவங்களையும் ஒரு நிலையில் வச்சு பார்க்குறாரு. அப்படிங்கிறத வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. எங்களுக்கு ஒரு சபை, அவங்களுக்கு ஒரு சபைன்னு நீ ஆக்கி விட்டாயானால் நாங்கள் வருவதில் எங்களுக்கு ஒன்றும் மறுப்பு கிடையாது, நாங்களே வந்துடுவோம், ஒரு இறைவன்கிற மேட்டரே கிடையாது எங்களுக்கு. அதை தான் சொல்ல, அதெல்லாம் மேட்டராக இருக்கல. அவங்களுக்கு முக்கியமான மேட்ரு என்னென்னு கேட்டால் எல்லா மனிதனையும் சமம்ங்கிற நீ, எல்லாரும் சமம்னா நான் இத்தனை வருஷம் கட்டி காத்தது என்ன ஆகுறது, எங்களுடைய குலப்பெருமை, எங்களுடைய குல கௌரவம்லாம் என்ன ஆகுறது அப்படிங்கிறது பேசுகிறாங்க. அவர் பேசும்போது அது பசும்போது குருடர் வர்றார், பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கண்ணும் தெரியாதவொடனே அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம், அவர் தான் மதியனாவில் பாங்கு சொல்லுவார். 2 பாங்கு சொல்லுவாங்கல்ல, பிலால் ஒரு ஆள், இவர் ஒரு ஆள். அது மாதிரியெல்லாம் இவர் ஆட்சித் தலைவராக இருப்பார். ரசூலுல்லாஹ் போருக்கு போகும்போது இவர்களெல்லாம் தான் நிர்வாகத்தை கொடுத்துட்டு போவாங்க. யார்? அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம்ங்கிறவர். அவர் வர்றார், மக்காவில் இருக்கும்போது அவர் வர்றார். அப்போ கண்ணும் தெரியாட்டாலும் குரல் தெரியும்ல, கண்ணும் தெரியாதாளுக்கு காது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய குரலை கேட்டுட்டு இங்கே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு சலாம் சொல்லிவிட்டார். சலாம் சொன்னோன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா முகத்தை சுழிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஆளுக்கு இங்கே வரக்கூடாது, அதான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் இவர் வர்றாருன்னு கோவம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்க்கு எது கோவம் வருதுன்னு கேட்டால் அவர் சலாம் சொன்னால் அலைக்கும் சலாம் சொல்லணும்னு அப்படி சொல்லாமல் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் இருக்கிற சபைக்கு இது மாதிரி ஆளுக்கு வரக்கூடாதுன்னு தான் பஞ்சாயத்து நடக்குது, இவர் அந்த இடத்துக்குள்ளே வந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாருன்னு ரசூலுல்லாஹ்க்கு கோவம் அதுக்கு அவரை கடுகடுப்பாக பார்த்துட்டாங்க. நல்லபடியாக அவர் தெரியல, கண்ணு தெரியாது, கண்ணும் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டு போயிருப்பார். ஆனால் கடுகடுப்பாக முகத்தையெல்லாம் சுழிச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை வசனமாக இறக்கி கண்டிக்கிறான். அபசவத்த வல்லா, இந்த முகமது கடுகடுப்பாகிவிட்டார், நீண்டு பேசாமல் படற்கையில் பேசுகிறான். அவர் கடுகடுப்பாகிட்டார், தூரமாக வச்சு பேசுகிற மாதிரி. அபச, முகத்தை கடுகெடுத்து கொண்டார், ஒத்த வல்ல அலட்சியப்படுத்தி விட்டார். அஞ்சாகுல் ஆமா, ஒரு குருடர் வந்தபோது, ஒரு கண் தெரியாத ஒருத்தர் வந்தபோது இப்படி நடந்து கொண்டார். ஒமா இதுரிக்கல் அல்லஹு எஸ்ஸக்கா, அவர் ஒரு பரிசுத்தமான மனிதனாக இருப்பான் என்று உனக்கு எப்படி தெரியும்? அவர் எதற்கு தன்போகதிக்கிறா, அவருக்கு நீ அறிவுரை கேட்பதற்கு வந்திருக்கலாம், அந்த அறிவுரை அவருக்கு பயன் தரலாம் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா மனிஸ்தகனா, யார் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ ஃபந்தலஹு தசத்தா, அவனுக்கு போய் வழியை சொல்லி கொண்டிருக்கிறாய். அவர் தேடி வர்றாரு, உன்னுடைய அறிவுரையை கேட்க வருகிறார், அவரை விரட்டி அடைக்கி பார்க்குறார், அவன் உன்னை அலட்சியப்படுத்துகிறான், அவங்ககிட்ட போய் வழி சொல்லிக்கிட்டு அப்படி கேட்குறான்ல. அம்மா மனிஸ்தகனா, யார் உன்னை தேவையற்றவராக கருதுகிறானோ ஃபந்தலஹு தசத்தா, அவருக்கு நீ வழியை சொல்லுகிறாய். ஒமா அலைக்கு அல்லா எஸ்ஸக்கா, அவன் பரிசுத்தமாகாவிட்டால் உனக்கு எந்த கொஸ்டினும் கிடையாது, வராட்டி உன்னை நான் கல்வி வைக்க போகிறேன்னா, யார் உன்னை தேடி வர்றாரோ அவர்களையும் சொல்லணும். அப்போ அம்மாமன் ஜாக்க எஸ்ஆ, யார் ஓடோடி வருகிறாரோ, உன்னிடத்தில் ஆர்வமாக ஓடோடி வருகிறாரோ, ஒஹு எக்ஷா, அதுவும் அல்லாவை பயந்தவராக வருகிறாரோ, ஃபான்த அன்ஹு தலகா, அவரையும் அலட்சியப்படுத்துகிறாய். அல்லாவை பயந்து வரக்கூடிய ஆளை விரட்டி அடிக்கிற, அல்லாவுடைய மார்க்கத்தில் வளைக்க சொல்கிறான், அவங்ககிட்ட போய் வெளியே போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற, என்ன போக்கு இது இப்படிங்கிற மாதிரி கடுமையாக சொல்கிறான். இதுக்கு பிறகு தான் கண்ணும் தெரியாதவருக்கு அந்த விஷயம் தெரியுது, இல்லாட்டி மறைக்கப்பட்டு போயிருக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இது கண்ணும் தெரியாது, இந்த குர்ஆனில் அவருக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்மளை பார்த்து ரசூலுல்லாஹ் முகத்தை சுழிச்சிட்டாங்க போல இருக்குது, கடுகடுப்பாயிட்டாங்க, அந்த விஷயம் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்குது. இது எதை காட்டுது? அல்லாஹ் அவனுக்குன்னு ஒரு நீதி வச்சுருக்கான். நீதி நியாயம் தான் அங்கே முக்கியமே தவிர, அதாவது நமக்கு இவருக்காக தான் உலகத்தை படைச்சிருக்கோம்னு கேட்டால், யாருக்காக படைச்சிருக்கோமோ அவர் என்ன சொன்னாலும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே. அவருக்கு தானே உலகம் படைச்சிருக்கு. அவர் விரும்பினா என்ன செய்வார்? ஒருத்தனை அடிப்பார், ஒருத்தனை திட்டுவார், அவர் இஷ்டப்படி உள்ளது, அவர் விருப்பம் அது அப்படின்னு நல்லா எடுத்துக்கிறாம துலாக்கோல் பிடிச்ச மாதிரி பார்க்குறான். அவரை எப்படி அலட்சியப்படுத்துகிறாய், தாழ்ந்தவர் என்று வரட்ட பார்க்குறாங்க, நீனும் சேர்ந்துக்கிட்டு புறக்கணிக்கிறியா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டித்து 80வது சூரா அபசவத்தவல்லாங்கிற சூறா இருக்குது இல்லையா, அந்த சூறாவில் எல்லாம் கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவங்களுடைய ஜெயிதுங்கிறவரை எடுத்து வளர்த்தாங்க. அவங்க மக்காவில் இருக்கும் பொழுது ஜெயிது என்பவரை எடுத்து புள்ள மாதிரி வளர்த்தாங்க. புள்ள என்ன சொல்லுவாங்க,
அந்த காலத்தில் ஜெயித் இப்னு முகமதுடைய மகன் ஜெயித் என்று தான் எல்லாரும் சொல்லி கொண்டிருப்பார்கள். பிறகு அல்லாஹ்ட்ட உத்தரவு வந்துருச்சு, வளர்க்குற பிள்ளைங்கள் ஆக மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஆள் எடுத்து வளர்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தந்தை பேர் தான் நீங்கள் சொல்லணும், உங்களை தந்தைன்னு ஆக்கக்கூடாது. யாருக்கு பிறந்தாங்களோ அவங்க தான் தந்தை அப்படிங்கிற வசனம்லாம் இறங்கின பிறகு அதுக்கு பிறகு அப்படி சொல்வது விட்டுட்டாங்க. அந்த ஜெயிதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாமி மகளை ஜெய்னபை திருமணம் முடித்து வச்சுருந்தாங்க. ஜெய்னபுக்கும் அவருக்கும் ஒத்து போகலை. ஏன்னாட்டா ஒரு அடிமையாக இருந்தவர். ஜெய்னப் ஒரு குறைஷ் குலத்தில் உள்ளவங்க. இந்த விஷயத்தில் அடிக்கடி அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் கொண்டே இருக்குது. அப்போ அவர் பொறுத்து பார்க்குறாரு, அவருக்கு முடியலை. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் விவாகரத்து செய்ய போகிறேன், ஜெய்னபோட எனக்கு ஒத்து போக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலைங்கிறது அவங்க குடும்பத்தில் உள்ள விஷயம் தானே தெரியுது. இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகாது, பிரிகிற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சொல்லும் பொழுது, வேணாப்பா நீ விவாகரத்து பண்ணாத, அம்சிக்க அலைக்க ஜவுஜக்க, நீ உன் மனைவியோட வாழ்க்கை நடத்து, அல்லாஹ் பயந்துக்கங்கிறாங்க. இது சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், இது நீ வாயில் தான் சொன்னேன், ஆனால் ஒத்தக்கில்ல துஃபீஃபி நஃப்சிக்க, உன் மனசில் ஒன்றை மறைத்து கொண்டாய் மல்லாஹ் முபதிஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றை மனசில் வைத்து கொண்டு வாயினால் நீங்கள் சேர்ந்து வாழுங்கிற. உன் மனசில் என்ன இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகாது, இந்த ரெண்டு பேருக்கு என்ன செய்யாது, சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாற்றமாக சொன்னாய். எதுக்கு சொன்னாய் என்றால், இதை சொன்னால் மக்கள் என்ன செய்வாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம கூட ஒரு கணவன் மனைவி வர்றாங்க, பிரச்சனை வருது, நமக்கு தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம், அப்படி தாங்க வாழ்க்கண்டா இருக்கு, அப்படி தான் சேர்ந்தாங்க போகணும்னு நம்ம சொல்லுவோம். மனசார என்ன நினைப்போம், என்னது சொன்னாலும் நடக்காது, என்ன சொன்னாலும் இது ரெண்டும் தேராதுன்னு தெரிஞ்சால் கூட என்ன செய்வோம், நல்ல முடிவு எடுத்தீங்க, நாளைக்கு பிரிஞ்சுட்டு யாராவது சொல்லுவீங்களா? ஒரு குடும்ப பிரச்சனை கூட வரும்பொழுது அவங்க பிரிகிற அளவுக்கு தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால், நல்ல முடிவுன்னு சொல்ல மாட்டீங்க. எப்படி சொல்லுவீங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது, குடும்பத்தில் முன்னப்பின்ன இருக்க தான் செய்யும், எப்படியாவது சேர்ந்து தான் வாழணுமீங்க. மனசுப்புறம் என்னவா இருக்கும், இது ஒரு கூட்டாகாது, மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும். எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னா, இப்படி சொன்னால் மக்கள் விமர்சிப்பாங்க, இவங்கெல்லாம் ஒரு மனுஷனான்றாங்க. குடும்ப பிரச்சனை வரும்பொழுது நாளைக்கு ரிவாயத் பண்ணிட்டு போயிருங்க, சந்தோஷமான முடிவுன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், இவங்கெல்லாம் ஒரு ஆளாண்டு கேட்பாங்க, மக்களுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி என் பயப்பட்டாங்கிறான்ல, தக்ஷன் நாச, நீ மக்களுக்கு பயப்படுகிறாய், வல்லாஹு ஆக்கன் தக்ஷாகு, நீ பயப்படுவது மற்றவங்க இப்படி சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு முடிவெடுக்கக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதை சொல்லணும். ஒர்க் அவுட் ஆக முடியாது நீ உள்ளவே சொல்லணும். நீ என்ன செய்யறேன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ மறைச்சாய், அல்லாஹ்வுக்கு நீ பயப்படலைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விவாகரத்து செய்யலாமா என்று அவர் கேட்ட பொழுது, செய்யலாம் என்பது தான் அவங்களுடைய நிஜமான முடிவாக இருக்கிறது. ஆனாலும் வெளியில் நீ செஞ்சிடாத, நீ பயந்துக்க சேர்ந்து வாழுன்னு சொன்னியே, இது எதுக்கு சொன்னேன், மனுஷனுக்கு பயந்தானே சொன்னேன், உன் மனசில் என்ன இருக்குது அதை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தில் மனசில் ஒன்றை வைத்து கொண்டு வாயில் ஒன்று சொன்னது எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுறான். ஒரு வேண்டப்பட்ட ஒரு ஆள் இதை இப்படியே போட்டு உடைப்பான்ல, இப்படி விட்டு பச்சையாப்பட்டு உலகத்துக்குன்னா அந்த வகையில் கேமனாலும் இருக்குமே, இது இப்படியான ஒன்றில் எல்லாம் சொல்லுவான். அப்போ இவங்க சொன்ன அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் எல்லாம் படைக்கிறார், அவங்களுக்காக தான் உலகம் படைக்கப்படல அப்படிங்கிறதுக்கு இதில் வழங்கும் 33வது சூறாவில் 37வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அவங்கள பல வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இடத்துல அல்லாஹ்வுடைய பொக்கிஷனில் மறைவானதுக்கு தெரியாது, எனக்கே நன்மை செய்ய முடியாது, எனக்கே நான் தீமை செய்ய முடியாது, இப்படிங்கிற கருத்துப்பட வசனங்கள்லாம் நிறைய இருக்குது, முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி நான் தவறு செய்து விட்டால் அந்த அல்லாஹ்வுடைய அதாபுக்கு நான் பயப்படுறேன். ஏன் பயப்படணும், அவங்களுக்கு தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கேன், அவங்களுக்கு உலகம் படைக்கப்பட்டிருக்கும் போது தப்பு செஞ்சாலும் விட்டுட்டு போகிறான்ல, சொர்க்கமே அவங்களுக்கு தானே படைக்கப்பட்டிருக்கு, நரகமே அவங்களுக்காக தானே படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அல்ல இதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னா, குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்னி அகாஃபு, நான் பயப்படுகிறேன், இன்னும் அசைத்து ரப்பி, என் இறைவனுடைய ஒரு கட்டளைக்கு நான் மாற்றம் செய்து விட்டால் அதாப யௌமின் அலீம், மகத்தான ஒரு நாளின் அந்த அதாபுக்கு நான் பயப்படுகிறேன். இப்படி சொல்லி 6வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் சொல்கிறான். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு வசனத்தில் மக்களுக்கு புரிகிற மாதிரி கேட்க சொல்கிறான், அராய்த்தும் இன் அகலக்கணி அல்லாஹ் என்னை அழித்து விட்டால், மைய என்னோடு இருக்கிற மக்களை அழித்து விட்டால், அவர் ரஹிமனா அல்லது அல்லாஹ் அருள் பிரிந்து விட்டால் எவன்டா காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்பிக்கை கேளுங்கிறான். அப்போ அல்லாஹ் நினச்சா உன்னையும் அழிப்பேன், ரசூலாகி என்னை எல்லாம் அழிப்பான், என்னோட உள்ளவர்களையும் அழிக்க நினச்சா அழிச்சிருவான், எங்களால் ஒன்றும் செஞ்சிட முடியாது, அவன்கிட்ட யார் காப்பாற்ற முடியும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்பீராக என்று சொல்லி 67வது சூறாவோட 28வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்கள், அதில் மாற்று கிடையாது.
அவங்களுக்கு மக்காம மஹமூதுங்கிற அந்தஸ்து இருக்கிறது, ஷஃபாத் இருக்கிறது, ஹவுலுல் கௌசருங்கிற இருக்கிறது, சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜா இருக்கிறது, அதிகமான உம்மத்தை கொண்டவர்கள்ங்கிற தரஜா இருக்கிறது, இறுதி நபி என்கிற ஒரு உலக நபிங்கிற ஒரு தரஜா, பெரிய அந்தஸ்தெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறது. அது தனி விஷயம். அது என்னவா இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வின் அடிமை தான். அவங்களுக்கு இந்த உலகம் படைக்கப்படலை. அவங்களுக்கு ஒரு ஆள் வரணும் என்பதற்காக அந்த உலகம் படைக்கப்படலை. வேறு எதுக்கு படைக்கப்பட்டுச்சுன்னு கேட்டால், உமா ஹலக்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅ்புதூன், நம்மளை எல்லாம் ஜின்கள் மனுஷனெல்லாம் படைச்சது அல்லாஹ் வணங்குற ஒரு கூட்டம் வேணும். அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சங்கிறான். என்னை வணங்குவதற்கு ஒரு படைப்பு இருக்கணும் என்பதற்கு தான் படைச்சேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இவருக்காக தான் படைச்சேன்டா, அது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஒரு ஆளுக்காக படைச்சேன்னு சொன்னால் அது ஒரு மீனிங் இல்லாமல் இருக்குது. ஒரு நோக்கத்துக்கு படைச்சங்கிறான்லாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வேஸ்ட்டாக படைச்சங்கிறான். முகமது வர்றதுக்கு கூட படைச்சு முடிஞ்சு வச்சு கதை அப்படின்னா உங்களை படைச்சதுக்கு எந்த ஒரு லட்சியம் நோக்கம் இல்லைன்னு வருது. ஆனால் அல்லாஹ் என்ன கேட்குறான், அப்பஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அப்பதா, உங்களை வீணுக்கு படைத்தோம் என்று நினைக்கிறீர்களா, அன்னக்கும் இல்லைனா லா துருஜவும், எங்கள்கிட்ட நீங்கள் திரும்பி வரமாட்டோன்னு நினைக்கிறீங்களா, நல்லா கேட்குறான். அப்போ நம்மளை வீணுக்கு படைக்கல அல்ல. இவர்கள் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்காக படைச்சோம்னா நம்மளாம் வேஸ்ட்டு, ரசூலுல்லாஹ் மட்டும்தான் படைக்க வேண்டும் என்று படைக்கப்பட்டவராள், அவருக்கு முந்தி படைக்கப்பட்டவர்களும் சரி பிந்தி வந்தவர்களும் சரி வேஸ்ட்டு, நோக்கம் இல்லைங்கிறான். இல்லைன்னு சொல்கிறார் இந்த கதை மூலமாக. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா நோக்கம் இருக்குங்கிறான். உங்களை நான் வீணுக்கு படைக்கலை, ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த இல்லை எவ்வளவுக்கும் ஐயுக்கும் ஆசனம் நம்மளா, உங்களுக்கு வாழ்வு மரணம் எல்லாம் தந்திருப்பது எதுக்காக வேண்டி, யார் நல்ல செயல் செய்கிறீங்க என்பதை சோதிக்கிறதுக்கு தான். படைத்த நோக்கம் என்ன விளங்குது, ஒவ்வொருத்தரை படைச்ச நோக்கம் இருக்குது. என்னை யாருக்காக படைக்கல, என்னையை படிக்கணும் தான் படைத்தான். எதுக்கு படைத்தான், நான் நல்லவனாக இருக்கிறேன்னா கெட்டவனாக இருக்கிறேன்னா, என்னுடைய செயல் எப்படி இருக்குன்னு கண்காணி. அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனுஷனையும் நல்லா படைச்சது எதுக்குன்னு கேட்டால், எவ்வளவுக்கும் உங்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி, ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களை அழகான அமல் செய்கிறவங்க யார், இதை வெளிப்படையாக காட்டுறதுக்கு தான் அவங்க எல்லாரையும் படைச்சாங்கிறான். அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் படைக்கணும்னு எல்லாம் படைச்சிருக்கிறான். அவரை படைக்கத்தான் உங்களை துணையாக படித்தது எல்லாம் சொல்லலை, உங்கள் எல்லாரையுமே ஒரு நோக்கத்துக்கு படைச்சாங்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் நல்லா படித்தது நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம், அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ்வுடைய சோதனையிலேருந்து ஜெயிக்கணும், அந்த நேர்மையான செயல்களை செய்யணும், இப்படிங்கிற ஒரு பரீட்சை வைப்பதற்கு தான் எல்லாரையும் மாணவர்களாக தான் அல்லாஹ் சேர்த்துருக்குன்னு சொல்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கதையின் மூலமாக இந்த அடிப்படைக்கு மாற்றமாக அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அரசில் எழுதின விஷயத்தை சொல்கிறாங்க. அது போக என்னென்னு கேட்டால், உலகத்தில் உள்ளதை படைச்சதை பற்றி பல வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். உலகத்தில் உள்ளது உங்களுக்கு படைச்சன்னு மனித குலத்துக்கு சொல்கிறான். எப்படி சொல்கிறான், ஹுவல்லதி ஹலக்கலக்கும், அல்லாஹ் தான் உங்கள் அனைவருக்காகவும் படைத்திருக்கிறான், மாஃபில் ஜமியா, பூமியில் உள்ள எல்லாத்தையும் எல்லாருக்காகவும் படைச்சங்கிறான்ல. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இது எல்லாம் படைக்கப்படுது யாருக்கு, ரசூலுல்லாஹ்க்குங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஹலக்கலக்கும், உங்களுக்காக படைத்திருக்கிறோம், மாஃபில் ஜமியா, பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு தான் படைச்சிருக்கோம். அப்போ இந்த 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 பூமியை படைத்தது, இந்த தண்ணியை படைத்தது, மழையை படைத்தது, காற்றை படைத்தது எல்லாமே உங்களுக்கு தான், ஒவ்வொருத்தருக்காகவும். அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு பொருளும் எனக்காகவும் படைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கும் படைக்கப்பட்டிருக்கு, எல்லோருக்கும் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தான் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவது இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு 2வது அத்தியாயத்தில் 29வது வசனத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி கால்நடைகள் இருக்குது. இவங்க கணக்கில் அதெல்லாம் வந்துடுதுல, கால்நடையை படைச்சது கூட யாருக்காகத்தான், ரசூலுல்லாஹ்க்காகத்தானே சொல்கிறாங்க. அப்படி சொன்னீர்களே, ஆனால் உள்ள அண்ணாம ஹலக்கஹலக்கும், கால்நடைகளை உங்கள் மனிதர்கள் அத்தனை பேரும் படைச்சாங்கனால, கால்நடைகளை படித்ததுக்காக வேண்டி உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகிறதுக்கு தான் படைச்சிருக்கிறேன்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை ரசூலுல்லாஹ்வுக்கு தான் படைக்கப்பட்டதுங்கிறாங்க. இது 16வது அத்தியாயம் 6வது வசனத்தில் இருக்குது. சரி, வானத்தை தண்ணி இறக்குறான், எதுக்கு இறக்குறான், ரசூலுல்லாஹ்வுக்காண்டி இறக்குறான். இவங்க கருத்துப்படி அப்படி தானே வரும், எல்லாமே ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வானத்திலிருந்து மழையை உங்களுக்கு இறக்குறது எதுக்குன்னு கேட்டால், வஞ்சலக்கும், உங்கள் அனைவருக்காக நல்லா இறக்கியிருக்கிறான், மினசமாய் மான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குறேங்கிறான். வானத்தில் மழை இறங்குதுன்னு சொன்னால் அது யாருக்காக வேண்டி, எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும், ஆடு மாடு உள்பட அனைவருக்காக தான் நல்லா இறக்குறான். ஒரு முஸ்லீம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக மட்டும் என்ன செய்யலை, இது இறக்கலை. இப்போ இங்கே சொல்கிற வாதம் என்னென்னு கேட்டால், உலகத்தில் உள்ள எல்லாம் படைச்ச எதுக்கு தான், ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்காக தான் எல்லாமே உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறான். அப்படி கிடையாது. அப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த சம்பவத்துக்கு போயிடுவோம். இந்த கிஸ்ஸா எழுதி வச்சுக்கிறாங்கல்ல, அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் அப்படி சொன்னான்னு வருதுல, இந்த செய்தி அறிவிக்கிற யாருன்னு கேட்டால் அப்துர் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம். இந்த செய்தியை அரசில் பார்த்துச்சு, முகமது ரசூலுல்லாஹ் எழுதிருந்துச்சின்னு சொல்கிறார்ல, இதை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டால் அப்துர் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம் என்பவர் சொல்கிறார். இவர் தன்னுடைய தந்தை வழியாக பொய்யான இட்டுக்கட்ட செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாம் இவரை விமர்சிக்கப்படுற, பொய் சொல்லுவார் ரொம்ப. தம் தகப்பனார் பேரை பயன்படுத்தி என்ன செய்வார், இவர் அப்துர் ரஹ்மான் என்பவர் பொய்களை சொல்லக்கூடியவர் என்று அந்த அறிவிப்பாளர் அடிப்படையில் பார்த்தாலும் அந்த சம்பவம் பொய்யாக இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் இல்லை, அல்லாஹ் என்ன செய்யலை, அப்படி இப்போ செஞ்சதாக ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை. அது போக நம்ம பார்க்கணும்,
முகமது ரசூல்லான்னு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறான்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ முகமது தான் அல்லாஹ்வுடைய அவர் மட்டும் தான் தூதரா? இப்போ அல்லாஹ் இறைவன் ஓகே, தூதர் யார்? அவர் ஒரு ஆளா? எல்லாம் இத்தனை பல்லாயிரக்கணக்கான தூதர் அனுப்பிட்டானே. ஈசாவும் ரசூல்லா தான், அது ஆதமும் கூட ரசூல்லா தான், நூஹும் ரசூல்லா தான். அது முகமது ரசூல்லான்னு எழுதுனேன். முகமது ரசூல்லான்னு எழுதுனா என்ன ஆகும்னு கேட்டால் உலகத்துக்குன்னா ஒரு தூதர்னு அர்த்தமாயிரும். அல்ல அரசியல் எழுதுனான்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லா தான் ஒரு இறைவன். சரி, ஓகே. முகமது ரசூல்லான்னா முகமது தான் தூதர்னா இப்போ கேம நாள் வரைக்கும் ஒரே ஆள் தான் தூதரா? இல்லை தானே? அந்த தப்பான அர்த்தத்தை விதைக்கிறாங்க. முகமது ரசூல்லா தான், முகமது மட்டும் ரசூல்லா மாதிரி காட்ட பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல சேர்த்து எழுதிவிட்டோம் என்று சொன்னால் பல ரசூல்களை அல்லாஹ் நியமித்திருக்கும் பொழுது, நியமிக்க இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அது ஏன் முகமது ரசூல்லான்னு எழுதுறான்? அதில் போய் முகமது ரசூல்லா எழுதுற மாதிரி ஈசா ரசூலுல்லா, மூசா ரசூலுல்லா, சுலைமான் ரசூலுல்லா, தாவூது ரசூலுல்லான்னு எல்லாத்தையும் எழுதணும்ல. எல்லாம் தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருங்கிற கான்செப்ட் விளங்கினா அப்படி கற்பனை பண்ணியிருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்பது ஒரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அனுப்புவது. ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு தூதர் அனுப்பிவிட்டு முடிக்கிறது கிடையாது. முகமது ரசூல்லாவை அனுப்புறது அவர் காலத்துக்கு ஒரு தூதர். அவருக்கு முந்தி வந்த மக்களுக்கெல்லாம் தூதர் அனுப்பப்பட்டு இருக்கும் பொழுது, அனுப்புவார்கள் என்று இருக்கும் பொழுது, இவரே ஒரு தூதராக இருக்கிறாரே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அரசில் பார்த்தங்கிறாரு, அவரும் ஆதம் ரசூல்லா தானே, அவரே ஒரு தூதராக இருக்கக்கூடிய நேரத்தில் முகமது ரசூல்லான்னு அல்லாஹ் எழுதினான் என்று சொல்லுவது அந்த கருத்து இருக்கு இல்லையா, அது ரிசாலத்துடைய அர்த்தத்துக்கு மாற்றமாக இருக்குது. ரிசாலத்து ரசூல் அனுப்புகிற அந்த கான்செப்டுக்கு என்ன இருக்குது, மாற்றமாக எழுதி வச்சுக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இவர் இல்லாவிட்டால் அது படைத்திருக்க மாட்டேங்கிற கான்செப்ட் இருக்கே, அது தப்பு. அப்படி இருந்தால் உலகத்தை அழிச்சிருக்கணும். நல்லா ரசூல்லா பிறந்த உடனே இந்த உலகத்தை அழிச்சிருக்கணும். அதே மாதிரி ஈசா நபிக்கு வஹி அறிவிச்சதாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஈசா நபிக்கு வஹி அறிவித்த விஷயம் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்கிற அந்த ஹதீஸில் ஈசாவுக்கு வஹி அறிவித்த விஷயத்தை யார் சொல்லணும்? ரசூல்லா சொல்லணும். ஈசா நபி இந்த சொல்ல முடியாது, ரசூல்லா தான் சொல்லியிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் சொல்லவே இல்லை, இவராக தான் சொல்கிறார். அப்போ ஈசா நபிக்கு அல்லாஹ் ஒரு வஹியை அறிவித்தான் என்று சொல்வது அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாமல் இப்னு அப்பாஸ் என்ற சஹாபியுடைய பேரை பயன்படுத்தி சொல்கிறாங்க. அதுபோக சயீத் என்ற ஒரு ஆள் இட்டுக்கட்டி சொன்னதாக அந்த ஒரு அறிவிப்பாளர் வர்றார். அந்த அறிவிப்பாளர் வரை இட்டுக்கட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று அறிஞர்கள்லாம் முடிவு செய்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தப்பு மன்னிச்சதுக்கு இவங்க சொன்ன காரணம் தவறு என்பது விளங்கிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் அதை இன்னும் தெளிவாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒரு குர்ஆன் வசனத்திலே விளக்கி போகிறான். எப்படி விளக்குறான்னு கேட்டால், அவர்கள் ஒரு பாவ மன்னிப்புக்குரிய வார்த்தையை கற்றுக்கொண்டார்கள் வருதில்ல, கற்றுக்கொண்டார்கள் வந்துச்சுன்னா வேறொரு சந்திரனா என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது காலா ரப்பனா லலம்னா அம்புசனா ஓ இல்லம் தஃபீர்லனா ஓ தரஹம்னா லனகூனன மினல் ஹாசிரீன். அந்த ரெண்டு பேரும் சொன்னார்கள். எந்த ரெண்டு பேரும்? ஆதம் ஹவ்வா ரெண்டு பேரும் சொன்னார்கள், ரப்பனா எங்கள் இறைவா, லலம்னா அம்புசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், இல்லம் தஃபீர்லனா ஓ தரஹம்னா எங்களை நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் லனகூனன மினல் ஹாசிரீன் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். இப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்கன்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க எப்படி மன்னிப்பு கேட்டாங்க? தன்னுடைய தவறை உணர்ந்து. இவர் கேட்டது மன்னிப்பு மாதிரியே இல்லை. இவர் பெரிய தப்பு செஞ்சுட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளோ வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கும் போது ஒரு மரத்தை நெருங்க வேணாங்கிற ஒரு சின்ன ஒரு கட்டளை பேண முடியல அவருக்கு. அப்படி செஞ்ச ஒரு விஷயத்துக்கு எப்படி கேட்கணும்? அழுது புலம்பி, யாரெல்லாம் உன்னுடைய திருக்கையால் படைச்சிய, இவ்வளோ ஒன்று மீறிட்டோமே, அநியாயம் பண்ணிட்டோமே, இப்படி கேட்குறது தான் மன்னிப்பு. இவர் என்ன கேட்குறாரு? எனக்கு பேர் எழுதிருந்தில்ல, அதுக்காண்டி மன்னிச்சிரு. அங்கே ஒரு பேர் எழுதுன உன்னையதுக்கே மன்னிக்கணும். நீ செஞ்ச தப்பு நீ உணர்ந்தியா? நீ செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டியா? அப்போ இவங்க மன்னிப்பு கேட்ட சொல்கிற கதை எப்படி இருக்குன்னு கேட்டால், முகமதுடைய பொருட்டாள்னு கேட்டாராம். என்னப்பா முகமது அரசில் அப்படி எழுதியே இருக்கட்டுமே, அவர் வேண்டப்பட்டவர் இருக்கட்டும், அதுக்காக உன்னையா மன்னிக்கணும்? அவர் வேண்டப்பட்டவராக இருந்தால் நீ செஞ்ச தப்புக்கு என்ன பரிகாரம் செஞ்ச அப்படிங்கிற ஒரு கேள்வி அதில் இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, 7வது அத்தியாயம் 23 காலா அந்த ரெண்டு பேரும் சொன்னார்கள், ரப்பனா லலம்னா அம்புசனா எங்களுக்கே நாங்கள் அநியாயம். இதுதான் மன்னிப்பு கேட்குற விதம். யார் மன்னிப்பு கேட்டாலும் என்னென்னு கேட்டால், நம்ம செஞ்ச தப்பை ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ரப்பனா லலம்னா அம்புசனா எறைவா நாங்கள் எங்களுக்கு தான் அநியாயம் பண்ணிட்டோம், இப்போ இல்லம் தகஃபீர்லனா நீ எங்களை மன்னிக்காவிட்டால், ஓ தரஹம்னா நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், லனகூனன மினல் ஹாசிரீன் நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம் என்று தான் மன்னிப்பு கேட்டாங்கன்னு வருது. அப்போ அல்லாஹ் மன்னிப்பு கேட்க பயன்படுத்திய வார்த்தையை குர்ஆனில் சொல்கிறான். அதுக்கு மாற்றமாக வேறு வார்த்தை வருது. குர்ஆனுக்கு மாற்ற அந்த செய்தி, இந்த கட்டுக்கதை இருக்குத ஹாக்கிமில் வரக்கூடிய இந்த செய்தி குர்ஆனில் உள்ளது என்ன இருக்குது? ரெண்டு பேரும் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க, சரணாகதி அடைந்து மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் அவங்களே மன்னிச்சுட்டான்னு வருது. இதில் என்ன வருது? அது தவறை உணர்ந்த மாதிரிலாம் வரவே இல்லை. நாங்கள் தவறை செஞ்சுட்டோம், அந்த ஒரு அவருக்காக என்னை மன்னிச்சு விட்ரு, சொர்க்கத்தில் இந்த அரசில் எழுதி வச்சுக்கிறியா இல்லையா அப்படிங்கிற காரணத்தினால என்னை மன்னிச்சுன்னு கேட்டார்னு வருது.
அப்போ இது ஒரு அடிப்படைக்கு மாற்றோம். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இந்த குரானில் வந்து 7வது அத்தியாயம் 23 வசனத்தில் சொல்கிறது, எப்போ மன்னிப்பு கேட்டாங்க ரெண்டு பேரும்? இறக்கப்பட்டவன ரெண்டு பேரும் எப்போ மன்னிப்பு கேட்டாங்கன்னு கேட்டால், சொர்க்கத்தில் இருந்தோ அந்த சோலையில் இருந்தோ ரெண்டு பேரும் எல்லாம் வெளியேற்றிட்டான். வெளியேற்றிட்டு கவலைப்படுறாங்க வந்து. அப்போ தான் பூமியில் இருந்தால் என்ன செய்கிறாங்க, ரெண்டு பேரும் பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னு அந்த 7:23 சொல்லுகிறது. ஆதம் ஹவ்வா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கேட்குறாங்கன்னு வருது. இவங்க வந்து படைச்சு அங்கே வச்சுட்டு மன்னிப்பு கேட்டான்னு வருது. ஆதம் மன்னிப்பு கேட்டால் என் வெளியேற்றுறான்ல. நான் என்ன கேட்குறேன், பூமிக்கு வந்த பிறகு மன்னிப்பு கேட்டால் அது ஒரு விஷயம். இவர் அங்கே படைச்ச உடனே தப்பு செஞ்சோன்னே என்ன செஞ்சிட்டாரு, எல்லாம் முகமது போட்டால் மன்னிப்பு அங்கே கேட்டுவிட்டார். அரசியலை பார்த்து கேட்டார். கேட்டார்னா அவர் மன்னிச்சாச்சு. மன்னிச்சுட்டா அவர் என் வெளியேற்றனே, மன்னிச்ச பிறகு அங்கே வச்சிட வேண்டியதானே. அப்போ மன்னிக்கலன்னு சொல்ல வரீங்களா? அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், தப்பை செஞ்சு வெளியேற்றியாச்சு. வெளியேற்றின பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு மேலும் தண்டிக்காமல் இருப்பதற்காக எல்லாட்டும் மன்னிப்பு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம், எங்களை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு தான் நஷ்டம், நீ எங்களை எப்படியா மன்னிச்சு விட்டு உன்னுடைய அருளை சொறி என்று கேட்கிறார்கள். அப்போ இந்த பூமிக்கு வந்த பிறகு ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்கிற இந்த கருத்துக்கு மாற்றமாக அங்கே என்ன செஞ்சு பாவம் செஞ்ச உடனே கேட்டார், அங்கே வச்சு கேட்டார். அது அவர் மட்டும்தான் கேட்டார், ஹவ்வாவுக்கு வரக்கானா. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மரத்தை சுவைத்தார்கள் தான் குரான் பூரா சொல்லுகிறது. இந்த மன்னிப்பு கேட்குற விஷயத்தை நல்லா கரெக்டாக ரெண்டு பேரும் சொல்கிறான். 7:23 சொல்லும்போது ரெண்டு பேரும் சொன்னார்கள், ஆதம் ஹவ்வான்னு. அங்கே அவர் தான் இவர் பொருட்டால் கேட்டுவிட்டார். அந்த அம்மா என்ன எப்படி கடிச்சுன்னு தெரியல, அதை பற்றி சைலண்ட்டாக விட்டு விட்டாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதுக்கு இட்டு கட்டிருக்காங்கன்னு வழங்குது. ஒரு மனிதன் தவறு செஞ்சான் என்று சொன்னால் அந்த தவறை உணர்ந்து வருந்தி அல்லாஹ்வுடைய கருணை எதிர்பார்த்து, உன் கருணையை விட்டால் எங்களுக்கு வேறு என்ன இருக்குது, இப்படியெல்லாம் உணர்ந்து கேட்கும் பொழுது தான் அதுக்கு பேர் தௌபா. அதுக்கு பேர் தான் மன்னிப்பு என்று என்ன செய்வான், அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மன்னிப்பு வாசலெல்லாம் அடைச்சிட்டு கூர்க்கு வழியை காட்டுறாங்க. இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, முகமது பொருட்டாள்னு போட்டுக்க, அவுலியாக்கள் பொருட்டால், மகான்கள் பொருட்டாள்னு ஒரு துவா சொல்லி தந்திருக்காங்கல்ல, அந்த பொருட்டாள்ங்கிற துவாவை வைத்துக்கொண்டு ஏமாத்திருக்க வேண்டி தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். இவர் பொருட்டாலே மன்னிக்கப்பட்டதாக இருந்தால் இவர் எதுக்கெல்லாம் மன்னிக்கணும்? ரசூல்லா மன்னிக்கங்கிறானே, லியஃபிர் லக்கல்லாஹு மாத்த கத்தம் என் தம்பிக்கமா தஹர், உம்முடைய முன்பாவங்களை பின்பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், ரசூல்லா செஞ்ச பாவத்தை யார் மன்னிக்க வேண்டியிருக்கு? அல்லாஹ் தான் மன்னிக்க வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி ஃபீ குல்லி யௌமின் மிஅத மர்ரா, தினசரி ஒவ்வொரு நாளும் 100 தடவை அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன் ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ இவங்க பேரை சொன்னோன்னு எல்லாம் மன்னிச்சிடான்னு சொன்னால், இவங்களே தப்பு செஞ்சுருக்காங்கன்னு வருது, மன்னிக்க கேட்குறாங்களே. நான் ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்குறாங்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி ஃபீ குல்லி யௌமின் மிஅத மர்ரா, ஒவ்வொரு நாளும் 100 தடவை நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹ்விடத்தில். ஏன் பாவ மன்னிப்பு தேடுன்னு? பாவ மன்னிப்பு மனிதர்கள் முறையில் அவங்கள்ட்ட சில தவறுகள் வரும். அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் பேரை சொன்னோன்னே அல்லாஹ் அப்படி மன்னிப்பான். ஆனால் அவர் தப்பு செஞ்சாலும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவானா? ஓ, அவர் பேரை சொல்லிட்டியா, சரிப்போ அப்படின்னு சொல்லுவானா? அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய உதவி வெற்றியெல்லாம் வரும் பொழுது ஆணவம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான், இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய உதவி வெற்றியெல்லாம் வரும் பொழுது ஒரு ஐத்தன்னாச எதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை காணும் பொழுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனை மன்னிப்பு தேடு, என்கிட்ட மன்னிப்பு கேடு. உனக்கு வெற்றியெல்லாம் வந்தவன் என்ன செய்யக்கூடாது, நம்மளால தான் வந்துடும். வெற்றி வந்துருச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல, நம்ம நல்லா செஞ்சுருக்குறோம், நம்ம சாதனை பண்ணிட்டோம், மனசில் சைத்தான ஒரு எண்ணத்தை போட்டுருவோம். அதுக்காக தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், வெற்றி வரும்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் சேருவதை பார்க்கும் பொழுது நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்கிறான். வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளு, இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இந்த மன்னிப்பு கேட்றது என்ற ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே உரியது. அவங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு முனாஃபிக்குகளுக்கு ரசூல்லா மன்னிப்பு கேட்பாங்க. இந்த அப்துல்லா இப்னு போய் இறந்தவனை அவனுக்கு போய் ஜனாசா தொழுகை நடத்திடுவாங்க. அல்லாஹ் கண்டிப்பான். பிறகு ஏன் இப்படி போனேன், அவன் ஈமான்னு தெரியுது, அவனுக்காக போய் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது, இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், நீ அவர்களுக்கு மன்னிப்பு தேடு அல்லது தேடாமல் போ. அதை ஒயின் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா, 70 தடவை நீ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டாலும் ஃபல யக்ஃபிர் அல்லாஹு லஹும், அல்லாஹ் அவங்கள மன்னிக்க மாட்டேங்கிறான். நீ 70 தடவை இவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டால் கூட நான் அதை மன்னிக்க தயாராக இல்லை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ மன்னிக்கிற ஒரு விஷயத்தை ரசூலுல்லா மன்னிப்பு நேரடியாக கேட்டால் கூட முடியாதுங்கிறான் சில ஆள் விஷயத்தில். அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொன்னாங்கல்ல அபூ தாலிபுக்கு, அப்போ எல்லாம் என்ன செஞ்சுட்டான், மாக்கானலின் நபிக்கு அனுமதி இல்லை, உள்ளதின் ஆமனும் மூமின்களுக்கு அனுமதி இல்லை, எஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன இணை கற்பிப்பவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது அனுமதி இல்லை. உலவுக்கான உளி குர்பா,
அவங்க எவ்வளோ நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரிங்கிறான். அப்போ ரசூல்லா வந்து அவங்க பெரிய தகப்பனார் அபூ தாலிபுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினாலும் அது முடியாதுங்கிறான். அவங்களே மன்னிப்பு தேடுறதே மன்னிக்க மாட்டேங்கிறான். அவங்க பேரசனோடனே மன்னிச்சிட்டான். எப்படி? ரசூல்லா வந்து அவங்க வாயை திறந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கிறேன். 70 கட்டல் மன்னிக்க மாட்டேங்கிறான். உன்னுடைய உற்றார் உறவினர் கேட்டால் மன்னிக்க மாட்டேங்கிறான். இத்தனைக்கும் பக்கபலமாக இருந்தவர் அபூ தாலிபு. இந்த மார்க்கத்துக்காக வேண்டி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலே மார்க்கத்துக்கு பக்கபலமாக இருந்த ஒரு ஆதரவாளர். அவருக்கு மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அதை கண்டிச்சிட்டான். அதையெல்லாம் விடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த ஒரு மனிதனுமே தாயின்னா கலங்கிடுவான். தாய் தான் எல்லாமே நமக்கு வழங்குதா. அப்படி ஒரு இடத்துல வைத்து பார்க்கும் பொழுது தன்னுடைய தாயாரை அல்லாஹ் மன்னிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசை வந்துச்சு தன்னுடைய தாயார் அல்லாஹ் மன்னிக்கணும்னு சொல்லி. அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இறைவா என் தாயாருடைய பாவத்தை நீ மன்னிக்கணும், உன்னிடத்துல பாவ மன்னிப்பு தேட எனக்கு அனுமதி. பாவ மன்னிப்பு தேட மாட்டேன்ட்டாங்க. தேடலாமான்னு அனுமதி கேட்குறாங்க. இறைவா என் தாயாருக்காக உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடலாமா, பர்மிஷன் கொடுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் நினைஞ்சிட்டான், முடியாது, பாவ மன்னிப்பு தேட முடியாது. அப்போ அவருடைய கபரை போய் நான் பார்க்கலாமா, அடக்கஸ்தலத்தை போய் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. அது போய்க்க, ஏன்னா அது மௌத்துடைய யாபத்தை உண்டாக்கும், ஆகிரத்தை யாபத்தை உண்டாக்கும்னு அல்லாஹ் வந்து அனுமதிச்சான்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை பெற்ற தாயாருக்காக வேண்டி அவங்களே நேரடியாக மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்ன பதில் என்ன? முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன கதை விட்டுருக்குறாங்க? அவர் வந்து ஒரு ரசூலுல்லாஹ் பொருட்டான்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ரசூலுல்லாஹ் கேட்ட மன்னிக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரு கேட்டு மன்னிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க தகப்பனாரு கேட்டு மன்னிக்கவில்லை. அவங்க பெரிய தகப்பனாருக்கு அவங்க தகப்பனாருக்கு அல்லாஹ் மன்னிச்சானா? இல்லை. ஏன் மன்னிக்கலைங்கிறோம்? ஒருத்தர் வர்றாரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஐநாபி என் தகப்பனார் எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. மூத்தா போன தகப்பனாரை பற்றி கேட்குறாரு. தகப்பனார் மூத்தா போயிட்டார். இவர் வந்து என்ன கேட்குறாரு? என் தகப்பனார் இப்போ எங்கள் சொர்க்கத்தில் நரகத்தில், அந்த அர்த்தத்தில் என் தந்தை இப்போ எங்கே இருக்கிறார், அதாவது சொர்க்கத்தில் இருப்பாரா நரகத்தில் இருப்பாரான்னு கேட்குறாரு ஒரு ஆள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தில் தான். ஏன்னு கேட்டால் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பல தெய்வ வணக்கத்தை செஞ்சு மூத்தா போயிருக்கிறார். அவருக்கு என்ன கிடைக்கும்? நரகன்னு சொல்லிடலாம் தானே. அவருடைய தகப்பனார் வந்து இஸ்லாத்துக்கு வரலை, இஸ்லாத்துக்கு வராமல் இறந்து போயிட்டார். இறந்து போன தகப்பனார் எங்கே இருப்பார்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? ஃபின்னார் அப்படிங்கிறாங்க. அவர் அழுதுகிட்டே போகிறார். தகப்பனார் நரகம்னு அழுக வரதானே செய்யும். தகப்பனார் நரகத்துக்கு போயிடுவார்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வி கேட்ட மனிதர் வந்து அழுது கொண்டே போகிறார். அவரை திருப்பி கூப்பிட்டு, அபி வ அபாக ஃபின்னார், உன் தகப்பனும் என் தகப்பன் நரகத்தில்ங்கிறாங்க. உன் தகப்பனார் மட்டுமில்லை, என்னுடைய தந்தையும் நரகத்தில் தான். ஏன்? அவர் இந்த இணை கற்பிக்கக்கூடியவராக வாழ்ந்து மரணித்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்தவராக அவர் மரணித்திருக்கிறார். அவருக்கு கூட நான் என்னுடைய பொருட்டால் அவர் கொண்டே சேர்த்துட முடியாது, நான் மன்னிப்பு கேட்டு அவரை கொண்டே சொர்க்கத்தில் சேர்த்துட முடியாது என்ற காரணத்தினால தானே இதை சொல்கிறாங்க. ஓன் தகப்பனாருக்கு என் தகப்பனாருக்கு ஒரே நிலை தான். அவங்க நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவாங்க, ஏகத்துவத்துக்கு எதிராக இருந்தால் அவங்க நரகத்துக்கு போவாங்க. இதில் வந்து யாராலையும் மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லி அவரவருடைய செயல்களை கொண்டு தீர்மானிக்கணும்னு கற்றுத்தந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஒரு கட்டுக்கதை எழுதி வச்சுக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொருட்டால் தான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க? எழுதுகிறாங்க. இது எந்த வகையிலையும் சரியில்லை. இது ஒரு விஷயத்தை என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். இந்த வசனம் ஒரு விஷயம்.